பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். பிரியமான தேவச்சனமே, அநேக நன்மைகள் செஞ்சிருப்பீங்க, அநேக நன்மையான வார்த்தைகளை சொல்லியிருப்பீங்க. ஆனா அதுவே உங்களுக்கு தீமையாய் மாறி இருக்கும். நீங்க நன்மை செய்து அநேக தீமைகளை நீங்க அனுபவிப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நன்மை செய்து தீமையை அனுபவித்த தேவ விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளே, பொறுமையோடு காத்திருங்க, அது எனக்கு பிரியமாயிருக்கும் என்று ஆண்டவர் இந்த வேளையில அநேக நன்மை செய்த தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தையாயிருக்கிறது. ஒருவேளை நீங்க ஊழியத்துல நன்மை செஞ்சிருப்பீங்க, உன் கணவன் மனைவி இடத்துல நன்மை செஞ்சிருப்பீங்க, பிள்ளை இடத்துல நன்மை செஞ்சிருப்பீங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல நன்மை செஞ்சிருப்பீங்க. ஆனா நீங்க எல்லா நன்மையும் செஞ்சு உங்களுக்கு அவங்க தீமையா நினைச்சிருக்கலாம், உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, நீ செய்த நன்மைக்கு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன், அதுவே எனக்கு பிரியம் என்று ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாயிருக்கிறது. இந்த வேலையில அநேக கவலைகள் இருக்கும். நன்மை செய்து நான் தீமையை அனுபவிக்கிறேனே, ஏன் அவங்களுக்கு போய் நன்மை செஞ்சேன் என்று ஒரு வேதனை உங்களுக்குள்ள காணப்படலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நீ செய்ய கொண்டிருக்கிற நன்மை நீ செய்து கொண்டே இரு, நான் உனக்கு நன்மையானதை தருவேன். நீ நன்மை செய்கிறது எனக்கு பிரியம், நீ எல்லாவற்றையும் சகித்து பொறுமையோடு காத்திரு, உனக்கு நன்மையானதை நான் செய்வேன் என்று ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாருமே அநேக பாரத்தோடு உங்களுக்கு தீமை செஞ்சிருக்கலாம், ஆனா நீங்க எல்லாருக்கும் நன்மை செஞ்சிருப்பீங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், அதை சகித்து கொண்டு பொறுமையோடு காத்திரு மகனே மகளே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று விசுவாசிங்க. தொடர்ந்து நன்மை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். விசுவாசிங்க. நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்லவேளைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நன்மை செய்த அப்பா, தீமையை அனுபவித்து பொறுமையோடு சகித்து காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிப்பேன் என்று இந்த வாக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அநேகர் ஆண்டவரே சப்பா, தீமைகளை கொண்டு வந்து நன்மை செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் விரோதமாய் கொண்டு வரும் பொழுதும் பிள்ளைகளை பொறுமையாய் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அப்பா உடைய வார்த்தை நிமித்தமாய் பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அநேக என் கணவருக்கு நன்மை செஞ்சேன், என் மனைவிக்கு நான் நன்மை செஞ்சேன், குடும்பத்துக்கு நன்மை செஞ்சேன், பிள்ளைகளுக்கு நன்மை செஞ்சேன், வேலை இடத்துல நன்மை செஞ்சேன், நான் போகிற இடத்துல நன்மை செஞ்சேன், என் நட்புக்கு நன்மை செஞ்சேன் என்று அநேக நன்மைகளை செய்து கொண்டு அனுபவப்பட்டு கொண்டு அப்பா வேதனையோடு கண்ணீரோடு அவங்களுக்கு தீமையே செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்து நன்மை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பொறுமையோடு காத்திரு என்று நீங்கள் வாக்கு கொடுத்தீரே அப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நன்மை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே ராஜா. நன்மை செய்கிற பிள்ளைகள் எப்பொழுதும் ஆண்டவரே வேதனைப்படாதபடி, துக்கப்படாதபடி, கண்ணீர் விடாதபடி என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்மை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே அப்பா. ரைட் நவ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எஸ் டாடி, இப்பொழுது நன்மை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப்பா. சபைக்கு நன்மை செய்த பிள்ளைகளையும் அப்பா, குடும்பங்களுக்கு நன்மை செய்த ஏழை எளியவர்களுக்கு நன்மை செஞ்ச ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. இதை பார்த்து விசுவாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து நன்மை செய்யுங்க. Jesus with you. Jesus loves you. God bless you.